Devi, just listen to me. It's not worth it. He is not worth it. நீ ஃபீல் பண்ற அளவுக்கு வர்த் கிடையாது தேவி. அவன் ஒரு ஃப்ராட். அவன் ஒரு இஸ் a third rated fellow. அவனுக்காக நீ என்ன வந்து இப்போ ஐ கோயிங் டு கில் யுவர்செல்ஃப்? என்ன இல்ல இப்ப என்னதான் உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனைன்னு கேக்குறேன். சொத்துக்காக தானே அவனுக்கு கல்யாணம் பண்ண? அப்ப வந்து லவ் கிவ் ஒரு மணி நேரம் கிட்டி கிடையாதுல்ல. சொத்து எங்கேயும் போகாத, ஃபுல் சொத்து உன் கைக்கு மட்டும் தான் வரும். அது வெறும் டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. இட்ஸ் நத்திங். இட்ஸ் நாட் அட் ஆல் a problem. இட்ஸ் நாட் லேட். நான் அப்பா கிட்ட பேசுறேன். இப்ப கூட மாத்தி எழுதலாம். புரியுதா? இங்க பாரு, உனக்கு சேர வேண்டிய சொத்து உன்கிட்ட தான் வந்து சேரும். அது அவன் கைக்கு நான் போக விட மாட்டேன். எனக்கு சொத்தை விட நீ தான் முக்கியம் தேவி. ட்ரை டு கெட் த டேம் பிளடி. ஏய், நீ தயவு செய்து கதவை திற தேவி. தேவி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு தேவி. கதவை திற தேவி. தேவி, கதவை திற தேவி. இடியட், ஃபூல் முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. Just open your bloody eyes and see what is happening around you. நம்ம வீட இப்ப சுடுகாடு மாதிரி ஆயிட்டு இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. God. தேவி, அப்பா பாவம் தேவி. அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் கேட்கப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அவர் இஸ் லைக் அவர் ஃபீல் பண்றாரு தேவி. அவரும் சாப்பிடல. அவருக்கு எதுவும் நான் எடுப்போம் தேவி. அவர் மட்டும் இல்ல, இந்த ஃபுல் ஃபேமிலி வந்து உன் மேல உயிரை வச்சிருக்காங்க. இத பாரு, நீ இப்படி பண்றனால நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. தேவி, நான் சொல்றது உன் காதுல விழுதா? தயவு செய்து கதவை திற தேவி. தேவி, நான் சொல்றது உன் காதுல விழுதா? செவடா நீ கத்திட்டு இருக்க. உன் காதை கேட்கலையா? என்னடி தேவி, இந்த நிலைமையில உன்னை என்னால பார்க்க முடியல தேவி. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ தேவி. நான் உன் அண்ணன். ஏய், சொல்றது தயவுசெய்து புரிஞ்சுக்கோமா. கஷ்டமா இருக்கும் அப்படியே பார்க்கறது. கதவு தோறுமா. உனக்கு புரியாதுடி. உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். எவ்வளவு என்ன சந்தோஷ், நீங்க அவ்வளவு கோவமா புறப்பட்டு போனப்பவே எனக்கு பயமா இருந்தது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவம் மட்டும் என்னால பண்ண முடிஞ்சது. வேற ஒண்ணும் பண்ண முடியலையே. அவனை அங்கேயே அடிச்சு அவனை வெட்டி கொலை பண்ண முடியலையே. என்னால என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுல எல்லாமே தப்பு இருக்கு. எல்லாமே பொய்ய வேற இருக்கு. இவ தேவி, இவ நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தினா அவன் இவளை ஏமாத்திட்டு போயிட்டான். அதான் இதுக்கு வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் போர் அடிச்சு போட்டுருக்கான். அதான் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அவன் தான் போயிட்டானா. இவன் என்னமோ வந்து ரூம்ல உட்காந்துட்டு சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு அழுதுட்டு இருக்கா. நான் அவளை திட்டி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். அவன் என்னடா அடம் முடிக்கிறான். கதவு திறக்க மாட்டேன் அடம் முடிக்கட்டும். செத்து தொலைட்டு விழான்னு பார்த்தா என் மனசுக்குள்ளயும் தகச்சு பாசம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் இருக்க போட்டு விட மாட்டேங்குது. ரெண்டு பேருமே ஃப்ராடு. இவ ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு ஃப்ராடு. சரி, அந்த ஃப்ராடை விட்டு போனானே அப்படியே போட்டு விட வேண்டியதானே. அழுதுட்டு இருக்கா. என்ன லவ்வா, ஃபீலிங்ஸா? நம்ம கழுத்து போட்டு அழுதுட்டு இருக்கா.
இல்ல வேஸ்ட் இவகிட்ட பேசவே முடியாது, கேட்கவே மாட்டேன். போட்டும் எப்படி போட்டும். அவ எடுத்த முடிவு கரெக்டான முடிவு, அப்படிதானே? அவ தானே கரெக்டாக எல்லாம் பண்ணுவா. சாகட்டும், செத்து ஒழிட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன 2 நாள் அழுவோம், 3 நாள் அழுவோம், அதுக்கப்புறம் பழக்கமாயிடும், அப்பாவுக்கும் பழக்கமாயிடும். போட்டும். சந்தோஷ், கோவப்பட்டா நமக்கு தான் இழப்பு. சாகட்டும் தேவிய நாம இப்படியே விட்டுட முடியாது. நமக்கு தேவி முக்கியம். அவளை எப்படியாவது காப்பாத்த. ஐயோ, அதான் எப்படி தெரியலையே, எப்படி காப்பாதுன்னு தெரியலையே. நீ சொல்லு, நீ சொல்ற மாதிரி பண்ணிட்டு போற. எனக்கு என்ன வேலை பண்ணிருக்காவ? எவ்வளவு திமிர் இருந்தா 2 கோடி ரூபாய் தர புருஷன் நடி அக்ரிமெண்ட் போற விஷயம் அது. என்ன கல்யாணம் விளையாட்டா? எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப வந்து ரூம்குள்ள உட்காந்து நம்மள பிளாக்மெயில் பண்ண என்ன பண்ண முடியும்? பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இவ வச்சிருந்த பொண்ணு, ஓகே. அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சு நம்ம கிட்ட சொல்லணும். அப்புறம் அவரை என்னன்னு சொல்றது அப்போ? சந்தோஷ், மாமாவையும் நம்ம குறை சொல்ல முடியாது சந்தோஷ். அந்த மதன் இவ்ளோ கடுமையா இருக்கிற தேவியோட மனசையும் மாத்திருக்கானா? மாமாவோட மனசை மாத்துறதா கஷ்டம். மாமா கிட்ட நல்லவ மாதிரி எதையோ பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணிருப்பான். மாமாவும் அதை நம்பிருப்பாரு. தேவி, மாமா யார் மேலேயும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். எல்லா திருட்டுத்தனமும் அந்த மதன் செஞ்ச வேலையா தான் இருக்கும். அயோக்கிய, இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கானோ தெரியலையே. நீ ஆரம்பத்துல என்கிட்ட படிச்சு சொல்ற அவன் நல்லவன், ஒரு ஃப்ராடும், ஒரு கெட்டவன். நான் தான் அவன் நல்லவன் ஒன்ன குறை சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, அவன் வந்து அந்த இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சுட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாமா. இன்னைக்கு காலைல வரைக்கும் அவன் நல்லவன் தானே நம்பிட்டு இருந்தேன். இப்ப போன ஒரு பிளடி தேர்ட் ரேட்டட் பாப். சரி விடு. இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணணும். பண்றேன். சிவகாமி, மாமா ஏதாவது சாப்பிட்டாங்க? எனக்கு பயமா இருக்கு மாமா. எப்பவுமே இவ்வளவு குடிச்சதில்ல. 2 நாளா இருக்கிற நிலையே தெரியல. அவ்வளவு குடிச்சிருக்கார் மாமா. எழுப்பவும் பயமா இருக்கு மாமா. எழுப்புனா மறுபடியும் குடிப்பாருன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாரு. தேவி மேல உயிரையே வச்சிருக்கிறான். அதனாலதான் தேவிக்கு இப்படி நடந்ததும் அவனால தாக்க முடியல. குடிச்சிட்டா அளவுக்கு மீறி. பாவம், காலையில அவன் தூங்கி எந்திருக்கும் போதாவது தேவி மனசு மாறணும். அம்மா, நீ சாப்பிட்டியா?
ஏமா இந்த வீட்டுல எல்லாரும் இப்படி இருக்கீங்க? தேவி தான் அப்படி பண்றான்னா நீங்கெல்லாம் ஏன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க? இந்த சிதம்பரம் என்னடான்னா அப்பப்ப தூங்குறாம எழுந்து போய் தேவியை பார்த்துட்டு வரான். வரும்போது பார்த்தேன், சிவகாமியும் தூங்காம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ என்னடான்னா பேசணும்னு இங்க வெளியில வந்து நிக்கிற. இந்த நேரத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம்? யாரும் அவங்க நிலையில இல்ல அங்கிள். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா எல்லாருக்கும் பைத்தியமே பிடிச்சிடும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தேவி இல்ல இது புரிஞ்சுக்கணும். ஆனா அவ இப்ப எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லையே. என்ன பண்ணலாம் சொல்லு? ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அங்கிள். இதுக்கு மேலேயும் தேவி ரூம்குள்ளேயே இருந்தா தப்பாயிடும் அங்கிள். தேவியை விட மாமா ரொம்ப மோசமா இருக்காரு. இப்போ மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவனை நினைச்சா கவலையாத்தாம இருக்கு. நானும் தூங்காம அவன் எழுந்திருக்கும் போதெல்லாம் பின்னாடியே போய் பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளைக்கு அங்கிள்? நம்ம தேவி அந்த கதிரை உண்மையாவே காதலிக்கிறா. அவளோட காதல் தான் அவளை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. ஆனா ஆனா அந்த கதிர் அப்படி இல்ல. அவன் தப்பானவன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில தேவி இல்ல. அவளோட பிடிவாதத்தால இந்த வீட்டுல ஏதாவது உயிர் நஷ்டம் வந்துருமோன்னு எனக்கு எனக்கு பயமா இருக்கு அங்கிள். வாஸ்தவம் தாம்மா. இந்த நடராஜன் வேற கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு கிடக்குறான். என்னாலேயே தாங்க முடியல. தேவியோட நிலைமையும் இருக்க இருக்க மோசமாயிட்டே போகுது அங்கிள். மாமாவோட நிலைமையும் பார்க்கவே முடியல. அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இதுல பட்னியா வேற இருக்காரு. என்ன பண்றது அங்கிள்? அதையே தாமா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கதிர் வந்து தேவியை ஏத்துக்கிறத தவிர வேற எந்த வழியும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா கதிர் தேவியை ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமால இருக்கா. என்ன செய்ய முடியும் சொல்லு? கதிர்கிட்ட போய் யாராவது பேசிதான் ஆகணும் அங்கிள். யாரையாவது கதிர்கிட்ட அனுப்பி பேச வைங்களேன். யார் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறானே. சிதம்பரம் பேசிட்டான். கொஞ்சம் கரடுமுரடா நம்ம சந்தோஷ் கூட பேசி பார்த்துட்டான். ஆனா யார் பேச்சையும் காதுல போட்டுக்க மாட்டேங்கிறானே. என்ன பண்றது? யாராவது பேசிதான் ஆகணும் அங்கிள். ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இவங்களால முடியலனா நீங்களாவது ஏதாவது பண்ணி அந்த அந்த கதிரை எங்க கூட்டிட்டு வாங்கல. பாரதி, நிஜமாத்தான் பேசுறியா? ஆமா அங்கிள். அவன் எதுக்காக வேணாலும் தேவியை கல்யாணம் பண்ணிட்டு போட்டும். சொத்து தானே, போன போகட்டும். தேவியோட உயிரை விட இந்த சொத்து பெருசு இல்ல. தேவி உண்மையா கதிரை லவ் பண்றா. இப்ப அதுதான் முக்கியம். அதுக்கு மேல யாரோட ஒப்பீனியனும் இதுல தேவையில்லை. எல்லாம் வேஸ்ட் அங்கிள். மத்தவங்களோட ஒப்பீனியனை விடு. உன்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு. கதிர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரத நீ தான் எதிர்த்த. இப்போ
அப்போ அந்த கோவம்லாம் உனக்கு இல்லையா? அந்த கோவத்தால ஒரு பிரயோஜனமும் இல்ல அங்கிள். நான் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னோட கோவத்தால தேவி பாதிக்கப்படுறானா, அந்த கோவத்தை நான் தள்ளி வைக்கிறதுல தப்பே இல்ல. இப்ப எனக்காக எதுக்கு கவலைப்படுறீங்க? யாராவது போய் அந்த கதிரை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்களே, உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்போ கதிர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரத்துல உனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை, அப்படித்தானே? சத்தியமா இல்ல அங்கிள். இனிமே நான் கதிரை பத்தி வாயை திறக்கவே மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அங்கிள் அங்கிள், டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. யாராவது போய் அவங்க கிட்ட பேசி சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்க அங்கிள். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். பிளீஸ் அங்கிள், எப்படியாவது கதிரை கூட்டிட்டு வந்து தேவியோட சேர்த்து வச்சிருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னடா இது? தேவி, தேவிமா, தேவி, தேவிமா, ஏதாவது பேசுமா தேவி. மாமா, நானும் நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். எந்திரிக்கவே மாட்டேன் மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. மனசு விட்டுறாதம்மா, சரியாயிடும். ஆமா, நீ எதுக்குமா விருந்தறையில படுத்திருந்த? அவளை தனியா விட்டுட்டு ரூம்ல போய் படுக்க எனக்கு பயமா இருக்கு மாமா. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முழிச்சு முழிச்சு அவ கிட்ட இருந்து மூச்சு வரதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. மாமா, என் பொண்ணை இப்படியே விட்டுடாதீங்க மாமா. எப்படியாச்சும் அவளை காப்பாத்திடுங்க மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.